ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நாம் ஹெல்த்தியான மஷ்ரூம் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 200 கிராம் மஷ்ரூம் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். க்ளீன் பண்ண மஷ்ரூம் நீல வாக்கில் கட் பண்ணிக்கலாம். ஒரு பேஸ்ட்டு தயாரிக்க போகிறோம். அதுக்கு ஒரு பிடி புதினா, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி தழை, ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒரு பெரிய பச்சை மிளகாய், ஒரு ஸ்பூன் சோம்பு, இதெல்லாம் சின்ன மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். சோம்பு, புதினா, பச்சை மிளகாய், கொத்தமல்லி தழை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சுக்கலாம் பேஸ்ட்டாக. 2 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணிக்கலாம். ஒரு பெரிய தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். தாளிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய், புதினா, கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பச்சை மிளகாய், சோம்பு போட்டு அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டு, அன்னாசி மொக்கு, பட்டை, லவங்கம், பிரிஞ்சி இலை எடுத்துக்கலாம். 2 ஸ்பூன் தயிர் எடுத்துக்கலாம். கார்னிஷ் பண்ண புதினா, தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் தனியாத்தூள், மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 கப் பாஸ்மதி ரைஸ், 1/2 கப் வாட்டர். இப்போ குக்கரில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். லவங்கம், பட்டை, பிரிஞ்சி இலை எல்லாம் சேர்த்து நீல வாக்கில் நாம் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா வெங்காயம், இந்த 2 வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் எப்போவுமே பிரியாணி செய்யணுன்னா நம்ம நீல வாக்கில் தான் கட் பண்ணணும். ஏன்னா வெங்காயம் கட் பண்ணுறது கூட நமக்கு டேஸ்ட்டு கொடுக்கும். எப்போ எந்த பிரியாணி செய்தாலும் நம்ம வெங்காயம் நீல வாக்கில் தான் கட் பண்ணணும். அதுதான் பிரியாணிக்கு டேஸ்ட்டை சேர்த்து கொடுக்கும். ஸோ நம்ம நீல வாக்கில் 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இந்த வெங்காயம் ஒன்று போல் அழகாக வதக்கணும். கோல்டன் கலர் வர அளவுக்கு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். நம்ம செய்கிற பிரியாணிக்கு இதெல்லாம் கூட டிப்ஸு. இப்போ நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போது ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம், அது சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா சேர்த்து வதக்கிக்கலாம். தக்காளி வதக்கணுன்னா நமக்கு எல்லாருக்குமே தெரியும், உப்பு சேர்த்தோம்னா கொஞ்சம் சீக்கிரமாக தக்காளி வதங்கிடும். ஸோ இந்த பிரியாணி செய்கிறதுக்கு நமக்கு எவ்வளோ உப்பு நம்ம எடுத்து வச்சுருக்கோமோ அந்த உப்பை நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். இந்த கல்லுப்பு சேர்த்தோம்னா ரொம்ப நல்லது ஹெல்த்துக்கு. அதனால் மோஸ்ட்லி நம்ம எப்போல்லாம் முடியுதோ அப்போல்லாம் நம்ம கல்லுப்பே சேர்த்துக்கலாம். இல்லை பவுடர் சால்ட்டு சேர்க்கணும் அப்படின்னா இந்துப்பு சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கல்லுப்பு தான் சேர்த்துருக்கேன். பாருங்கள், இப்போ கல்லுப்பு சேர்த்ததால் தக்காளி கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிட்டு வருது. இது நல்லா வதங்கணும். தக்காளி இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நாம் அந்த பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். புதினா, கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பச்சை மிளகாய், சோம்பு இதெல்லாம் நம்ம எல்லாமே பச்சையாக தான் அரைச்சிருக்கோம். அந்த பேஸ்ட்டை நம்ம இப்போது சேர்த்துக்கலாம். இந்த பேஸ்ட் அரைக்கும் போது கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம் நம்ம. இப்போ நம்ம அதை வதக்கும் போது அந்த தண்ணிலாம் ட்ரை ஆகிடும். இது பச்சையாக அரைச்சிருக்கிறதால நம்ம அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம்.
இந்த கொத்தமல்லி புதினாலாம் இருக்கிறதால அந்த ஃப்ளேவர் பாருங்கள் இப்போவே சூப்பராக வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த பிரியாணி செய்யும்போதே பார்த்தா வீடு ஃபுல்லாகவே அந்த வாசனை அப்படியே குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு கஷ்டப்படுற குழந்தைங்கள்லாம் கூட எப்போ மம்மி செய்வாங்க, எப்போ சாப்பிட்லாம் அப்படின்னு வந்து பார்த்துட்டு போவாங்க. அந்தளவுக்கு இது நல்ல ஃப்ளேவர், வீடு ஃபுல்லாக அந்த வாசனை வரும். பசங்களுக்கு சாப்பிட தூண்டும் அந்த வாசனை. இப்போ நல்லா வதங்கிடுச்சு. நம்ம மிளகாத்தூள், தனியாத்தூள், மஞ்சத்தூள், கொஞ்சம் 1/4 ஸ்பூன் கரம் மசாலா கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். எல்லாம் நல்லா பிளெண்ட் ஆயிடுச்சு. இப்போ 2 ஸ்பூன் நம்ம தயிர் எடுத்து வச்சுருந்தோம், அதை சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ அந்த பச்சை வாசனைலாம் போயிட்டு நல்ல ஃப்ளேவர் பசியை தூண்டி விடும். அந்த ஃப்ளேவரே நமக்கு எப்போவுமே பசி எடுத்த பிறகு தான் நம்ம சாப்பிட்ணும். ஃப்ளேவர் சூப்பராக வருது. நல்லா எல்லாமே வதங்கிடுச்சு. இப்போ நாம் மஷ்ரூம் சேர்த்துக்கலாம். மஷ்ரூம் ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதால அதை கொஞ்சம் ஜென்டிலாக தான் நம்ம மிக்ஸ் பண்ணணும். அதனால் லேசாக திருப்பி விட்டுக்கலாம். நம்ம 1/2 hour தண்ணியில் சோக் பண்ணி வச்சுருந்த பாஸ்மதி ரைஸு தண்ணி எடுத்துட்டு இதில் சேர்க்க போகிறோம். நான் 1 கப் ரைஸ் எடுத்திருக்கேன். பாஸ்மதி ரைஸும் நமக்கு சாஃப்டாக இருக்கும், ஏன்னா 1/2 hour ஊறி இருக்குது. ஸோ அது முழுசாக நீட்டாக இருந்தால் தான் நமக்கு பிரியாணி நல்லாயிருக்கும். ஸோ அதுவும் நம்ம ஜென்டிலாக இப்படி டர்ன் பண்ணி விட்டுக்கலாம். எல்லாம் சேர்ந்து ஃப்ளேவர் பாருங்கள். இப்போ இதில் நம்ம 1 கப் ரைஸ், எந்த கப்பில் ரைஸ் எடுத்தோமோ அதே கப்பில் 1.5 கப்பு வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாமே நம்ம சேர்த்தாச்சு. கொஞ்சம் தண்ணி சூடான பிறகு அந்த புதினா இலை ஃப்ளேவருக்காக நம்ம போட்டுக்கலாம். மேலே போட்டுட்டு குக்கரை நம்ம இப்போ இனிமேல் மூடிடலாம். குக்கர் மூடின பிறகு நமக்கு விசில் வரணும்லாம் அவசியம் இல்லை. ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். அதுக்கடுத்து 5 நிமிஷம் சிம்மில் வச்சுக்கலாம். டோட்டலாக 10 minutes வச்சுட்டு நம்ம விசில் போட்டு தான் 10 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். பாருங்கள், சூப்பராக நமக்கு மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இது சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே பிடிக்கும். ஹெல்தியான பிரியாணி. கூடவே சைட் டிஷ் ரெடி ஆயிடுச்சு, ஆனியன் ரைத்தா. இது ரெண்டும் சேர்த்து நம்ம சர்வ் பண்ணலாம். இப்போது அப்படியே குக்கர்லேருந்து இறக்குன உடனே எடுத்து சர்வ் பண்ணுங்கள். உடனே தட்டு காலி ஆகிடும். அவ்வளோ அருமையாக இருக்கும் அந்த டேஸ்ட்டு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.